ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டைம் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் வந்து விளையாட போகிறோம். நான் வந்து நிறைய வந்து யூடியூப்பில் இருக்கிற அந்த கண்ணை வச்சு கெஸ் பண்ணுறது இந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து பார்த்து விளையாடுவேன், நல்லாயிருக்கும். அப்படி வந்து நான் ரேண்டமாக டிவியில் யூடியூப் பார்த்துக்கிட்டப்ப என் கண்ணில் பட்ட ஒரு அருமையான விஷயம் என்னென்னா, இந்த 10 செகண்டை வச்சு அனிமையை கெஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. நான் அதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு இது வந்து விளாண்டு பார்த்தேன். என்னதான் வந்து நம்ம பார்த்த அனிமையாக இருந்தாலும் ஜஸ்ட் அதில் ஃபஸ்ட்டு 10 செகண்ட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சு அதை கெஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நம்மளால் அவ்வளோ ஈஸியாக வந்து அதை கெஸ் பண்ண முடியாது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால ஸோ இதை வச்சு நம்ம வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோவில் வந்திருக்கேன். இந்த மாதிரி நிறைய குவிசஸ் வந்து இந்த சேனலில் இருக்க போல். நீங்கள் வந்து இந்த சேனலை வந்து செக் பண்ணலாம், மறக்காம செக் பண்ணி பார்த்துங்க. வேர்ல்ட் அனிமே அப்படிங்கிற சேனலில் இன்றைக்கி வந்து நம்மளோட இந்த செகண்டு இதுதான் வந்து விளையாண்டு பார்க்க போகிறோம். ஸோ பார்ப்போம் நம்மளால் எத்தனை அனிமே வந்து கெஸ் பண்ண முடியுது ஜஸ்ட்டு 10 செகண்ட்ஸ் வச்சு அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப நேரம் கெஸ் பண்ணிக்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகணும். இது வந்து ஈஸியாக யார் வேணாலும் சொல்லிடலாம். ஒன் பீஸ் இந்த மாதிரி தான். ஸோ ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு 10 செகண்ட்ஸ் மட்டும் வச்சு கெஸ் பண்ணோம். ஓகே, இது எங்கேயோ பார்த்து ஆட்சேட் மாதிரி தான் இருக்குது, என்னன்னு தெரியல. இது வந்து எம்எச்ஏ ஈஸியாக இருக்கா. முதல் 2 பேர் ரொம்ப ஈஸியாக இருக்குது. போகேமான் இது ஈஸியாக தான் இருக்கு. கேங்காரும் நிலவு சண்டை போட்டாங்க. இதில் என்னது? நாவல் ஷோ எல்லாம் நல்லா ஃபேமஸான என்னவே முதல்ல போடுறாங்க. இது என்னது? இது பூவை மட்டும் காமிக்கிறாங்க. யோகாவா? பார்த்தா அப்படிதான் இருக்கு. யோகாவே தான். இது ஈஸியானதுதான். இது என்னது? தெரியலையே. மாகியா? சரி, மாகி நான் பார்த்ததில்ல. லே பென்டு ஜஸ்ட் டூ குட். நோ கேம் நோ லைஃபா? என்னது இது? நோ கேம் நோ லைஃபே தான். சூப்பர். நான் பார்த்ததில்லை நானுமே, அதனால கெஸ் தான் பண்ணேன். உசாகியா? உசாகி சேனல்ஸ். இது சைலம் பண்ணு. அதுக்கு நல்ல வேலை கடைசியில் தெரிய வச்சு நான் கெஸ் பண்ணிட்டேன். உசாகிலேருந்தே தப்பாக அங்கே போயிட்டேன். இந்த தீம் மியூசிக் நான் கேட்டிருக்கேனே எங்கேயோ. கவுண்ட் டவுனுக்கு அந்த தீம் மியூசிக் யூஸ் பண்ணாங்களா? எங்கேயோ நான் கேட்டிருக்கிறேன். என்னது இது? மாப் சைக்கோவா? இது இந்த ஓசமா ரேங்கிங்கா? கரெக்டு, ரேங்கிங் ஆஃப் கிங்ஸ் தான். பாரு, இது கரெக்டாக கெஸ் பண்ணிட்டேன். ஆனால் மாப்ஸைக்கு பாருங்க, இப்போ நம்ம என்னதான் பார்த்துமே இருந்தாலும் ஃபஸ்ட்டு 10 செகண்ட் வச்சு கெஸ் பண்ணது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கு. நாட்டோவா? இங்கேயோ பார்த்துருக்கேன். நாட்டு ரீகோவா? இது மேடி நபிசா? கரெக்டு, சூப்பர். ஓகே, பார்த்தது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கியோட்டோ அனிமேஷன் எந்த இதுவாக இருந்தாலும் அது இதுதான் அந்த இதை வச்சு கண்டுபிடிச்சலாம் மோஸ்ட் ஆஃப் த டைம். இது என்னது? தண்ணிக்குள்ள இது கிராண்ட் ப்ளூ ட்ரீமிங். கிராண்ட் ப்ளூ வந்து ரொம்ப ஃபன்னியான ஒரு அனிமே. நீங்கள் வந்து அதை பார்க்கலன்னா மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் ஒரு நல்ல ஓப்பனிங் சாங். இந்த ஒர்க் இஸ் நாட் ஃபிக்ஷன், இட் இஸ் நாட் ஹிஸ்டாரிக்கல் லைக் கேர் என்னமோ இருக்கே. என்னது இது தெரியலையே. இது சாம்பிளோ. பரவாயில்ல, கரெக்டாக இன்னும் அந்த அனிமே பார்க்கும்போது டக்குன்னு இதை வச்சு சொல்லிட்டேன். அது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ரெண்ட கேர்ள் ஃப்ரெண்ட்.
அதாவது நிறைய பேருக்கு வந்து அடுத்தடுத்த சீசன் வரல, நிறைய பேர் ஏகிக்கிட்டு இருக்கிறப்ப ரெட்ட கேர்ள் மட்டும் அடுத்த சீசன் போட்டு தந்துருக்காங்க. நானும் வந்து இதை பார்த்துட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சீசன் வந்ததுக்கப்புறம் ட்ராப் பண்ணிட்டாங்க. பட் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சி, என்னதான் வந்து ரீச் ரேட்டாக இருந்தாலும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆஹா, இஸ் ஓப்பனிங் சாங் இஸ் கோட்டட். மல்டிபிளேயர் ஆன்லைன். ஐயோ, ஜப்பான்காரங்க இங்கிலீஷ் பேசுறது காமெடியா இருக்கு. தெரியல என்னென்ன ஓவர்லாட் நான் பார்த்தது இல்லை, அதனால எனக்கு தெரியல. என்ன இது டேவிகோ காசுமா கோணம் சொல்லுவான். ஓகே, கரெக்டாக சொல்லிட்டேன், கோணம் சொல்லுவான். அது வந்து யாரும் தப்பாக கெஸ் பண்ண மாட்டாங்க. அது வேறு விஷயம். 2015 அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. தண்ணியில் ஊர் மூழ்கி இருக்கு. பார்த்துருக்கேனா இது எங்கேயோ நான் பார்த்த மாதிரியே இருக்கே, தெரியலையே. பாருங்க என்ஜிஏ, அதாவது இந்த 2015 எனக்கு குழம்பிடுச்சு. இது வந்து பாரசைட் த மேக்ஸிமம் கண்டிப்பா. சூப்பர், கரெக்டாக சொல்கிறேன். பாருங்க என்ஜிஏ குழப்பிடுச்சு. இந்த மாதிரி நான் பார்த்தமே கூட மிஸ் பண்ணலாம். சரி, இது வந்து ஜேஜேகே, இதை யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க. இது ஒரு அருமையான ஓப்பனிங் சாங். இது நான் பார்த்தேன், நீங்கள் மாதிரி இருக்கு. கோரிமியா ஆஸ்திரேலியா சொல்லிடலாம். இது ஒரு நல்ல ஓப்பனிங். இது நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், நல்லா சொல்ல முடியுது. இது வந்து பார்த்தனே இது ஃபேமஸான இல்லை, நிறைய பேர் வந்து இது சொல்லிடுவாங்க. பட் இது தெரியலான கஷ்டம் தான். இது வந்து கிளாஸ் நோட்டில் எழுதினாங்க. டைனோசர்ஸ் இதென்ன கைஜு, இது என்ன ஹண்ட்ரட் தான் நினைக்கிறேன். மொதல் எபிசோட பார்க்க முயற்சி பண்ணிட்டு தான் 100 தான். சூப்பர். 1868 இங்கிலாந்து. 1868 அது என்ன ஜோர்ஜஸ் பிசாட் வச்சு தானே, அதே தான். கரெக்டு. நான் முதல் சீசன் பார்த்துட்டு என்னால் சொல்ல முடியுது. இது ஈஸிதா, காகியா சமாள பேசுவாரு. இது என்னது ஆப்பிளா இல்லைன்னா ஆரஞ்சா என்னமோ இருக்கு. இதை வச்சு எப்படி ஒரு மனுஷனால கெஸ் பண்ண முடியும்? சத்தியமா தெரியல. ஒன் பஞ்ச் மேனா சார், ஒன் பஞ்ச் மேனா கூட கெஸ் பண்ண முடியல. இது என்ன கிட்டகாவா மாதிரி அந்த இதுதான் மை ட்ரெஸ்ஸர் தலி. இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு சீசன் 2 வந்து தலைய மாட்டேங்குது சார். எஸ் சார், சக்சஸ் பேக். நொராகேமி தானே, நொராகேமியே தான். நொராகேமி அருமையான ஒரு அனிமைங்க. சீசன் 3 வரணும்னாங்க, வர மாட்டேங்குது. 3 years ago கப்பல் என்ன ஆஸ்திரேலியா பார்க்க என்னவா இருக்கும்? 3 years ago மலையில எல்லாம் வெடிக்க பார்க்குறாங்க, வெடிக்குது தெரியலையே. சோலோவில் வரீங்க சார். கால் மீ வென் யூ ஆர் இன் பிஞ்ச், ஈஸியான ஒரு அனிமே. இதை வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தான் தெரிஞ்சிருக்கும். டேபிள் டென்னிஸோட அனிமே வந்து பிங் பாங் தி அனிமேஷன், நல்ல அனிமே. நான் ஏற்கனவே வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வீடியோவில் வந்து போட்டிருப்பேன். ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன செக் பண்ணலாம்னா அந்த அனிமே கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். இந்த ஒரு ஓப்பனிங்கே மாசாக இருக்கும். ஒன்னோஜி அகாடமி, ஜெர்மன் ஒர்க்கர்ஸ். இது என்ன முடி? எதோ நான் பார்த்தேன் இருக்குமா? இது ஏதோ கிளாஸ் நடக்குது. இது ஒன்னோஜி அகாடமிங்கிறது எங்கேயோ கேட்ட மாதிரி தான் இருக்கு. கிளாஸ் 2 year
கில்லா கில் இல்லை, நான் வந்து இதை பார்த்ததில்லை. நானே என்னை குழப்பிக்கிட்டேன். இதே நான் கைஜு நம்பர் 8 தானே, அது ஏதாவது இருக்கும். அதே தான் ஈஸி. அந்த இதோட ஓப்பனிங் 3D அனிமேஷன்லாம் பயங்கரமாக பண்ணிடலாங்க. இது டெய்கோ பேஸ்கெட் பால், சூப்பர் பவர் இருக்கிற ஸ்போர்ட்ஸ் குரோக்கோ பேஸ்கெட் பால், குரோக்கோ பேஸ்கெட் பால். டியர் சன்ஷைன், மிஷேலா. இது என்ன பார்க்க இந்த ஹைடியில் ஒரு பொண்ணு இருப்பால, அந்த வீல் சேரில் உட்காந்துட்டு அந்த மாதிரி இருக்குது. அந்த பனி அதெல்லாம் பார்த்து. கெக்காய் சென்சன் நான் பார்த்ததே இல்லை. இவ்வளோ பெரிய இதுவும் இந்த பேரை நான் கண்டிப்பாக கேட்டிருக்கேன். எக்காவோ அகாடமி, இது எதுவாக இருக்கும்? இதோட இது பார்க்க, இது என்ன அந்த போர்டிங் ஸ்கூல் ஜூலியட்டு அந்த இதுவா தெரியலையே. எக்காவோ அகாடமி நான் நல்லா கேள்விப்பட்ட பேரதா தெரியலையே. காக்கே குருவியா? ஐயோ சார், காக்கே குருவி கூட சொல்ல முடியல. நிறைய பேர் பார்த்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். காக்கே குருவி பாருங்க, நல்லா இருக்கும். டீப் ஷிட் சுபாரு, சுபாருன்னா ஈஸியாக சொல்லிடலாம். இது வந்து ரீசீரோ, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இசக்கை அனிமே. ஓகே, ஒர்க் ஆஃப் ஃபிக்ஷன். ஓஷினோகோ ஆஸ்திரேலியா ஈஸியாக சொல்லிடலாம். ஆஹா, இது என்னது? எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, திரும்பி பார்ப்போமே. இது இந்த இடமே எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. கொண்டுட்டு பார்க்குற என்ன யாந்திரை கேரக்டரா? அதேதான் யாந்திரேன்னு யாத்திரை ஃபேமஸாக விடாயிருக்கு. நான் வந்து யாத்திரைன்னு யோசிச்சதே சொல்லியிருந்துருக்கணும், அதை விட்டுட்டு தப்பு பண்ணிட்டேன். இது நான் பார்த்துருக்கேன். இதோட ஆஸ்டைல் பார்த்து தேஜர்ஷிப் மேகாட்டா ரொமான்ஸ் இருக்குதா, கோமிக் ஆட்டம் கேட்டா சார், ரெண்டும் கொஞ்சம் சிமிலராக இருக்கணும், குழப்பிக்கிட்டேன். ஹைக்யூ, எஸ் ஈஸி. ஆஹா, எல்லாம் கேட்குறப்ப அப்படியே பயங்கரமாக இருக்கும். சவுண்டு சோடு, சோலிட்டர், ப்ளூ எக்ஸாசிஸ்ட், அந்த மாதிரி ப்ளூ எக்ஸாசிஸ்டாக இருக்குமா? சோலிட்டர், ஓகே. சும்மா அந்த கான்செப்ட் வச்சு கெஸ் பண்ணேன். இது வந்து நான் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன். இட்ஸ் புஷோக்கு டென்ஸே, இந்த கோட்டட் இசக்காய். ஆஹா, இது நம்மளோட ஒரு காமான ஓப்பனிங் தான். இதை யூனிவர்ஸை காமிக்கிறாங்க, இதை வச்சு எப்படி கெஸ் பண்ண முடியும் தெரியல. எதுக்கு யூனிவர்ஸ் வச்சு எப்படி கெஸ் பண்ண முடியும்? குரன் லாகனா? நான் இன்னும் பார்க்கல குரன் லாகன், பார்க்கணும். பார்டெண்டர், இது 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 இந்த பொண்ணு இருக்குன்னா இது என்னது? ஐ ஷேவ்டு அண்ட் இது ஐ காட் ரிஜெக்டட் அண்ட் பிக்ட் அப் ஹை ஸ்கூல் ரன் அவே, அந்த இதுதான் ஹிகே ஹீரோ, அதேதான். இதுவும் நல்ல ஓப்பனிங் சாங். விடியல், ஏதோ டிராகன் கணக்கு இருக்குதா, நல்ல ஆர்ட்ஸ்டைல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஓ, கோபயாஷிஸ் மெய்ட் டிராகனா? அதெல்லாம் பார்த்ததில்லை அது. இது வந்து மெய்டு சமா, கைச்சோவா மெய்டு சமா, டீமன் ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட்.
பார்த்த மாதிரி இருக்கே. நான் தான் எதுக்கு பார்த்த மாதிரி இருக்குன்னு டைலாக் விடுனா சைக்கோபாஸா பார்த்தது இல்லை. சரி ஆஹா, இது வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு இந்த பாட்டு. நிறைய பேருக்கு வந்து இது அனிமே பாட்டுன்னே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப நாளாக அதை வச்சிருக்கிறதால இந்த ப்ரெசன்ட் டைம் போட்டு அந்த நவ் யூ டோன்ட் சீம் டு அண்டர்ஸ்டாண்ட் அது சூப்பராக இருக்கும். இது வந்து சீரியல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல இது கண்டிப்பாக நான் சொல்ல முடியும். டூவே பை போவா இது வந்து ஆக்சுவலாக ஒரு அனிமே ஓப்பனிங். இப்போ வந்து இது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. பட் இந்த பாட்டு ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஆ 49 பண்ணிட்டோமா? இன்னும் 2 தான் இருக்கு. என்னன்னு லைப்ரரி ரூம் இது என்னது? இது நான் பார்த்ததில்ல. கொஞ்சம் வித்தியாசமான ஆஸ்திரேலியா இருக்கு. ஓரஞ்ச் ஹை ஸ்கூலா பார்க்கணும்னு வச்சிருக்கேன். பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். இது என்னது? ஏதோ இது இனியாஷாவா? என்ன சொன்னா? இனியாசம் தானே சொன்னா? இனியாஷாவா? இனியாஷாவே தான். இந்த ஓப்பனிங் வந்து நான் அனிமே பார்க்கலாம், ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அவ்வளோதான் வந்து முடிஞ்சிச்சு. நான் எத்தனை வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது தெரியல. எப்படி ஒரு பாதியாக நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா மோசம் தான். நான் பாயிண்ட் வந்து கண்டிப்பாக எடிட்டிங் பண்ணுறப்ப பார்த்து போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு எனக்கு பார்க்குறதுக்கு. நம்ம நிறையாவது வந்து நமக்கு தெரிஞ்சதாக இருந்தாலும் கெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ரேண்டமான அனிமே குவிஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதனாலே வந்து இந்த மாதிரி அனிமே குவிஸ்லாம் வந்து ஆடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி நிறையா சேனல்ஸ் வந்து இருக்குது. அதனால தான் வந்து இந்த குவிஸ் சீரீஸே வந்து நான் ஸ்டார்ட் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சா வீடியோ லைக் பண்ணுங்கள். அனிமே பார்க்குற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸால் வந்து எவ்வளோ கெஸ்ட் பண்ண முடியுது அப்படின்னு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து எவ்வளோ கெஸ்ட் பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காம வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய அனிமே வீடியோஸ்க்கு நம்மளோட தமிழ் டைம் டிவி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ், see you later.